ஃபேமிலிஸ் எல்லாரும் கார் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஃபேமிலிஸ்? இப்போதைக்கு நான் வெறும் கார் புக்கு தான் ஃபேமிலிஸ் பண்ணியிருக்கேன். அன்பு அப்படிங்கிற இந்த தம்பி ஒரு ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ்லேயே வந்துட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேசுகிற ஐடியாலே இல்லை. ஆனால் தம்பி நேற்று ஒரு வீடியோ போட்டப்பல பாருங்க, நான் காரெல்லாம் வாங்கலாம் இல்லை ஃபேமிலிஸ், புக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் இதே தம்பி கார் வாங்க போகிறப்ப என்ன சொன்னார் தெரியுமா? ஃபேமிலிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கார் ராக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு ஃபேமிலிஸ். இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஃபேமிலிஸ். இனிமேல் இந்த கார் இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இப்போ நான் புக்கு மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்கேம் அப்படிங்கிற கணக்கில் 3 விஷயம் மொத்தம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, தெரிஞ்ச வீடியோ கிரியேட்டர்ஸ்லாம் அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, என் கேமராமேனுக்கு வந்து கை உடஞ்சிருச்சு, இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு சொல்லி 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச வீடியோ கிரியேட்டர்ஸ்ட்டை காசு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது, ஆன்லைன் ட்ரேடிங், அது நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காசு போட்டு ப்ராஃபிட் எடுத்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஆனால் டேக்ஸ் கட்டினா தான் வந்துட்டு உங்கள் பணத்தை வெளியே எடுக்க முடியும், டேக்ஸுக்கு இவ்வளோ பே பண்ணணும், நீங்கள் அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். டேக்ஸுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள உடனே பிளாக் பண்ணிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் கேம்லிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்லிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணப்பயே அப்போவே எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா இதிலிருந்து நான் சம்பாரிச்சு கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன் இப்படின்னு ஒரு காமன் மேனோட ஆசையை தூண்டி விட்டு அவனை இந்த மாதிரி கேம்லிங் ஆப்புக்குள்ளே இருக்கலாம் தள்ளிடுறது. அவன் 100 200 போட்டு ஆரம்பிச்சு அது 1000 2000 கடைசியில் சில பேர் லட்சக்கணக்கெல்லாம் லாஸ் பண்ணிட்டு நிற்கிறவங்க இருக்காங்க. இவங்க உண்மையாலுமே அந்த கேம்லிங் ஆப்ல இருந்து சம்பாரிச்சு இதெல்லாம் வாங்கினாங்கன்னா கிடையாது. அந்த கேம்லிங் ஆப்பை ப்ரமோட் பண்ண சொல்லி ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் இதை ப்ரமோட் பண்ணதுக்காக காசு கொடுத்துருப்பான். அதனால தான் இவங்க வந்துட்டு இந்த காரு வீடு இதெல்லாம் வாங்க முடிஞ்சிருக்கு. நான் ஏன் இவங்க அப்படின்னு சொல்றேன்னா, இந்த பையன் மட்டும் இதை பண்ண கிடையாது. அப்ப மண்ணன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இல்ல. சொல்லுங்க, உன் வாய் வரைக்கும் வந்துருச்சு, மண்ணன் தான் எல்லாம் காரணம். நான் ஃப்ரீ டயத்துல இருக்கும்போது கமெண்ட் படிப்பேன். நான் என்கிட்ட சொல்லிட்டு போவேன், சொல்லிட்டு நான் விளையாட போறேன், கிரிக்கெட் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இது மாதிரி கமெண்ட் வந்துருக்கா பண்ணுவேன்டான்னு கூப்பிடுவான். சரி கமெண்ட் எப்படின்னு பார்த்து சரி இது வேண்டாம் வேலை பண்ணுவோம்னு போயிடுவேன். பையனே அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என் அண்ணன் தான் வந்து கமெண்ட்லாம் பார்த்து வைப்பாங்க, அப்புறம் இந்த கமெண்ட்டை பண்ணலாம் அந்த கமெண்ட்டை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த பையன் டாஸ்க் பண்ணுறதை ஆரம்பிச்சான். மிளகா பொடி உடம்புல தேய்ச்சிக்கிறது, உப்புல முட்டி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த மாதிரி விஷயங்களே இப்படி பண்ணு நல்லா வியூஸ் போகும் அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அவன் பின்னாடி இருந்து பண்ண வச்சது இவங்க அண்ணன்னு இருக்கிற ஒரு ஆள் தான். இந்த பையன் பேஜ்லேருந்து மற்ற கிரியேட்டர்ஸ்ட்டு பேசுறது, அதுக்கப்புறம் இவனோட ப்ரமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே அந்த முகம் தெரியாத இவனோட அண்ணன் தான். இது எல்லாமே இவங்க ஃபேமிலிக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும். இவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த பையன் ஒரு வீடியோ போட்டிருந்தான், அதோட ஒரு கிளிப்பை தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலேயும் உங்கள் அண்ணன் என்னமா சொல்லி கொடுத்து இவனை பேச வச்சிருக்கா. அப்படி எங்கள் அம்மாவுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்து தெரிஞ்ச வீடியோ கிரியேட்டர்ஸ்லாம் காசு வாங்கினேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த செலவை தானே போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு காரெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுப்பா. இந்த பையனை அசிங்கமாக திட்டி இதிலலாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவன் பின்னாடி இவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, முக்கியமாக இவனோட அண்ணன். ஆரம்ப கட்டத்தில் இப்படி பண்ண அப்படி பண்ணி வியூஸ் வரும்னு இந்த பையனை வியூஸு லைக்ஸு ஃபாலோவர்ஸ்னு இந்த மோகத்துக்குள்ளே தள்ளிட்டு இவங்க அண்ணன் அதிலிருந்து இப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பிடிச்சா எல்லாம் சரியாக போயிடும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அந்த முகம் தெரியாத அவங்க நொண்ணனை வெளியே கொண்டு வர்றதான்.